ரைட் பை. ஸோ அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. நேற்று பேசின ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஃபாஸ்ட்டாக பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறீங்க. நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை பற்றி பேசியிருந்தேன். தெர்மல் கண்டக்டிவிட்டி dq/dt = ka dt/dx இந்த ஃபார்முலா நேற்று ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்தோம். இதுக்கான யூனிட்ஸ் எல்லாத்தையும் பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்டெடி ஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துக்கோ. R is proportional to L/A, R = L/KA, K = L/RA. சீரிஸ் காம்பினேஷனில் ஹீட் கரண்ட் எல்லாம் சேமாக இருக்கும். அதிலிருந்து K ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும்னா L1 + L2 + L3 up to Ln L1/K1 மறந்துடாத K/Lன்ட்டு L/K ரைட்டா. அதே மாதிரி எல்லா லென்த்தும் சேமாக இருந்தால் N/1/K1 1/K2 + 1/K3 அப்படியே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பேர் சேம் லென்த்து இந்த மாதிரி வேறு வேறு தெர்மல் ஈக்குவலண்ட்டாக தெர்மல் கண்டக்டிவிட்டி இருந்ததுன்னா 2K1K2/K1 + K2ன்னு கற்றுக் கொடுத்தேன். இதில் இன்றைக்கி எல்லாமே சம் பார்க்க போகிறீங்க. ஜங்ஷன் டெம்பரேச்சரில் தான் அதிகமான சம் பேச போகிறீங்க. ஸோ ஜங்ஷன் டெம்பரேச்சர் T = இந்த ஃபார்முலா பார்த்துக்கோ. K1/L1 × T1, K2/L2 × T2 K1/L1 + K2/L2. கவனமாக கவனி, முன்னாடி சொன்னது L/K, இப்போ சொன்னது K/L. எல்லா லென்த்தும் சேமாக இருந்தால் K1T1 + K2T2 K1 + K2. K1 L1 ஈக்குவலாக இருந்தால் T1 + T2/2ன்னு கேர்ஃபுல்லாக கற்றுக்குறீங்க. பேரலில் இருக்கும் பொழுது தெர்மல் ஈக்குவலண்ட்டு K ஈக்குவலண்ட் வந்து K1A1 + K2A2 up to A1 + A2 up to AN. K ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். தென் கண்டக்ஷன்னா என்ன, கன்வெக்ஷனா என்ன, ரேடியேஷன் என்னன்னு நேற்று பேசியிருந்தோம் இல்லையா. ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு சம்குள்ளார போயிடுறேன். ரைட் பை, சொல்லு பை. சார் ஸ்டெடி ஸ்டேட்னா என்னன்னு சொல்கிறீங்க? இப்போ அந்த சம் ஒன்று வருதுடா, அதில் பேரலாக சொல்லித்தரேன்டா. அதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பா. ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா இது ஒரு ராடு இருக்கும். இந்த ராடை இங்கே ஹீட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் டீ டைம் இந்த இடத்துல மேக்ஸிமம் போயிடும். அதுக்கு மேலே அங்கே டெம்பரேச்சர் போக முடியாது. இந்த இடத்துல என்ன மேக்ஸிமம் போக முடியுமோ அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போயிடும். இதில் அந்த மேக்ஸிமம் போயிடும். அதுக்கு மேலே அதால் இன்க்ரீஸ் ஆக முடியாது அந்த டைமில். இன்னும் டைம் அதிகமாகும் போது இது இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 இப்போ இந்த பக்கம் ஹீட் பண்ணுற ஒரு 10 மினிட் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல 90 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா இந்த இடத்துல 70 இருக்குன்னா, இந்த இடத்துல 50 இருக்குன்னா, இந்த இடத்துல 30 இருக்கும். இந்த 10 மினிட்ஸில் அவ்வளோதான் இருக்கும். அப்போ அது அட்டைன்ஸ் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்தந்த ஜங்ஷனில் டெம்பரேச்சர் இட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது 100க்கு போயிடலாம். அப்போ டைம் அதிகமாக அந்தந்த ஜங்ஷன்லேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டுக்கு போயிடும். இன்னும் டைம் அதிகமாகும் போது தான் அது அதிகமாகும்னு சொல்ல வராங்க. ஸ்டெடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆகாதா சார்? எல்லாமே நம்ம ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் போகும்னு சொல்கிறேன். ஃபுல்லாக இப்போ இது ஃபுல்லாக 100 டிகிரியாக மாறது கிடையாது. ஓல்ட் ராட் பற்றி நம்ம பேசலை, அந்தந்த ஜங்ஷனை பற்றி தான் பேசுகிறோம். அந்தந்த ஜங்ஷன் இன்னும் சரியாக கிளாரிட்டி கிடைக்கலையா? சரி வெயிட் பண்ணு, இப்போ இந்த சம் வரும்போது இன்னும் ஈஸியாக உனக்கு புரிஞ்சிடும். இல்லை சார், புரிஞ்சிச்சு சார். ரைட் பை. இதோட போதுண்டான்னு விட்டுறியா? கண்டிப்பாக நல்லா சொல்லித்தரேன்டா. இந்த சம் ஒன்று வந்துட்டுருக்கு அதுக்காக. ரைட், அங்கே வரும்பொழுது இன்னும் உனக்கு சூப்பரான கிளாரிட்டி கிடைச்சிடும். ரைட்டா, இப்போ எவ்வளோ உனக்கு புரிஞ்சுதுன்னு தெரியாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா புரிஞ்சிருப்பார். இப்போ கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் வித்தவுட் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிக்கல் நகராது, எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கன்வெக்ஷன் ஒரு வாட்டர் மாலிகுல் ஹீட் ஆகி கீழே இருந்து மேலே போயிட்டு அகெயின் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வரும். பார்ட்டிக்கலே நகர்ந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கன்வெக்ஷன். தென் ரேடியேஷன். இப்போ நீங்கள் இன்றைக்கி கற்றுக்க போகிறது ரேடியேஷன் கற்றுக்க போகிறீங்க. பட் டாப்பிக்கோட பேர் ரேடியேஷன். வெறும் ரேடியேஷன்ற ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் நடத்தணும்னு சொல்லலை. ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 விஷயம் இருக்குது. ஸ்டீஃபன்ஸ் லாவும் வெயின்ஸ் லாவும் இருக்குது. நான் அதை ஒன்று கற்றுக் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்கிட்ட சொல்லுங்கள் உங்களோட இன்ஸ்டியூட்டில் ரேடியேஷனில் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. அப்போ நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம அதையும் நம்ம கற்றுக் கொடுத்துடலாம். ரைட்டா? ரைட். ஸோ முதலாக நீங்கள் கற்றுக்க போகிறது ஸ்டீஃபன்ஸ் லா. ரேடியேஷன்னா என்னங்க சார்? ரேடியேஷன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ரேடியேஷன் அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனக்கு, ஆனால் மீடியம் யாருமே தேவையில்லை. வித்தவுட் மீடியம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அதுக்கு பேர் ரேடியேஷன். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். நம்ம 12th பசங்க ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தான் அதை சொல்லி கொடுத்தேன். இப்போ சன்லைட்லேருந்து ரேஸ் வருது, நடுவில் உனக்கு நல்லா தெரியும் மீடியம் ஒன்றுமே கிடையாது, பட் இது எர்த்துக்கு வந்து சேர்ந்துருது.
அப்போது வித்தவுட் மீடியம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அதுக்கு பேர் ரேடியேஷன். அந்த ரேடியேஷனில் ரொம்ப முக்கியமாக கற்றுக்க போகிறது ஸ்டீஃபன்ஸ் லாவும் வெயின்ஸ் லாவும் கற்றுக்க போகிறீங்க. இப்போ இது எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? முக்கியமாக 12th அண்ட் ரிப்பீட்டர். இது யாராவது என்னன்னு டக்குன்னு சொல்லுங்கள். எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் என்னவா இருக்கும்? இன்டென்சிட்டி. அவ்வளோதான், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். Intensity is directly proportional to 4th power of temperature. என்னங்க சார் இது? இதுக்கு பேர் ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் லா. ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் லா, நம்ம ஸ்டீஃபன்ஸ் லான்னு கூட சொல்லிக்க வேண்டியது தான். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ இந்த சன்னோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ ஏரியாவில், எவ்வளோ டைமில், இது தெரிஞ்சால் இந்த சன்னோட டெம்பரேச்சரை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்கிறார். இப்போ ரொம்ப டீட்டெயில்டு ஃபிசிக்ஸ் உள்ளார போக வேண்டாம், அது போனால் ரொம்ப டைம் ஆகிவிடும். ஸ்டீஃபன்ஸ் லான்னா என்ன, ஸ்டீஃபன்ஸ் லாவில் சம்ம எப்படி போகிறது, அவ்வளோதான் இந்த கிளாஸோட நோக்கம். ஸோ எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். சார் அப்போ E/AT ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் போடலாமா? இந்த கான்ஸ்டன்ட்டோட பேர் சிக்மா. சிக்மா எங்கே படிச்சிங்க? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் சிக்மான்றது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு படிச்சிங்க. ஆனால் இந்த டாப்பிக்கில் சிக்மா வேறு யாரும் இல்லை, ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். சிக்மாவோட பேர் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கணும் தானே சார்? இந்த வேல்யூ ஆஃப் சிக்மா 5.67 × 10⁻⁸. யூனிட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சிக்மாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு T⁴ இங்கே வந்துடும். T⁴ இங்கே வந்துருச்சா? அப்போது இந்த எனர்ஜி பை டைமு பவரு, அதனால் வாட்டு, இந்த ஏரியா மேலே போயிடும் m⁻⁻², இந்த டெம்பரேச்சர் பவர் மேலே போயிடும் Kelvin⁻⁻4. மனப்பாடம்லாம் எதுவும் பண்ணவே கூடாது. வாட் m⁻⁻², Kelvin⁻⁻4. அப்போ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை படிச்சுக்கிறது நல்லது. கேட்பாங்க இப்போ சிக்மா ஈக்குவல் டு 5.67 × 10⁻⁸ வாட் m⁻⁻², Kelvin⁻⁻4. ரைட். இப்போ உனக்கு ஸ்டீஃபன் லா தான் சொல்லியிருக்கேன். இதில் எப்படி சம் கேட்பாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் ரொம்ப அவேராக இருங்க. 2 ட்ரிக் இருக்குது. ஸோ எனர்ஜி கிராஸஸ், பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் ஈக்குவல் டு சிக்மா T⁴. இந்த ஏரியா வந்து 1 m² பெர் யூனிட் ஏரியா. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? பெர் யூனிட் ஏரியா. டைமு 1 செகண்டாக இருந்தால் அப்போ என்ன ஆகும்? ஈக்குவல் டு சிக்மா T⁴. எல்லா புக்லேயும் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவல் டு சிக்மா T⁴. ஆனால் அவன் எழுத்து வடிவத்தில் எழுதியிருப்பாங்க எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம்னு எழுதியிருப்பாங்க. அப்போ பை ஒன் போயிடும். அப்போ ஈக்குவல் டு சிக்மா T⁴. இதில் கேட்கப்பட்ட சம் என்ன தெரியுமா? T1 டெம்பரேச்சராக இருக்கும் பொழுது எனர்ஜி E1 இருந்தால் T2 டெம்பரேச்சராக இருக்கும் பொழுது எனர்ஜி என்னவாக இருக்கும்? நம்ம நோட்ஸ் நம்ம பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 5 சம் இதே மாடலில் இருக்குது. E2/E1 ஈக்குவல் டு T2⁴/T1⁴. நான் அதை ஹோல்⁴ எடுத்துக்கிறேன். நீங்கள் டிகிரி சென்டிகிரேடில் கொடுத்துருந்தா கெல்வினில் மாற்றி போடணும். அப்போ 27 டிகிரி சென்டிகிரேட். அப்போ 27 டிகிரி சென்டிகிரேட் கெல்வினில் எப்படி மாற்றுவேன்? +273 300 கெல்வின். கொடுக்கும் பொழுது அவங்க டிகிரி சென்டிகிரேடில் கொடுப்பாங்க, நீங்கள் டெம்பரேச்சரை கெல்வினில் மாற்றி சம போடணும். அப்போ இந்த மாடல் தான்பா அதிகமாக இங்கே கேட்க போகிறது. ஈக்குவல் டு சிக்மா T⁴. பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம்ன்றதுனால அது 1 ஆகிடும். அதை பற்றி நீ கவலைப்படாத. E is proportional to T⁴ தான் ப்ராப்ளம் இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டியா? அப்போ இனிமேல் உங்ககிட்ட ஸ்டீஃபன்ஸ் லா சொல்லிடான்னா என்ன சொல்ல போகிற? எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் ஈக்குவல் டு சிக்மா T⁴. சரி, முதல்ல இது லான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏரியாவும் டைமும் ஒன்றாயிடுச்சுன்னா சிக்மா T⁴. ரைட். இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த எனர்ஜி பெர் யூனிட் டைம் பவர் தானே. அப்போ P/A ஈக்குவல் டு சிக்மா T⁴. பவர் மட்டும் வேணும்னா சிக்மா A T⁴.
ரைட்டா. இதிலிருந்து சிக்மாவோட வேல்யூ ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க, ஏரியா கொடுத்துருவாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. அந்த சோர்ஸோட பவர், எந்த சோர்ஸு? சன்னு. அதிலிருந்து எவ்வளோ பவர் டெலிவர் ஆகும்ட்டு பி கேட்டுருவாங்க. இது ரெண்டாவது மாடல் சம்மு. ஃபஸ்ட்டு சம்மே ரேஷியோ சம்மு, ரெண்டாவது பவர் கேட்குற சம்மு. அப்போ பி ஈக்குவல் டு சிக்மா ஏ டி பவர் 4, சிக்மா ஏ டி பவர் 4. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, ஸ்டீஃபன் லா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதே ஃபார்முலாவில் இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில். அந்த லா பேர் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? தெர்மாமீட்டரில் லாஸ்ட் தெர்மாமீட்டர் கேஸ் தெர்மாமீட்ரு, மெர்க்குரி தெர்மாமீட்ரு, பைரோமீட்டர். ரைட், சூப்பராக சொன்னேன். பைரோமீட்டர். ஸோ பைரோமீட்டரில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கெல்வினுக்கு மேலே மெஷர் பண்ணலான்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? 6000 கெல்வினுக்கு மேலே. அப்போ 6000 கெல்வினுக்கு மேலே மெஷர் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டீஃபனோட ஹெல்ப் உங்களுக்கு வேணும். இந்த ஸ்டீஃபன் ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு தான் பைரோமீட்டர் டிசைன் பண்ணாங்க. ஸோ எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் ஈக்குவல் டு சிக்மா டி பவர் 4. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் கற்றுக்கோ. ப்ராப்ளம் வரும்பொழுது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசிடுவோம். ஷைனி சஞ்சய் உங்களை ரிசீவ் பண்ணல. குட் ஈவினிங். மோனிஷ் குட் ஈவினிங் பே. கேசவ பிரீதா குட் ஈவினிங் மே. அஃப்ரீன் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பே. ஸோ மீதி எல்லாரையும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். போஸ் யாரையும் பார்க்கலன்னா அவங்களுக்கும் குட் ஈவினிங் பே. அடுத்தது வெயின்ஸ்லா. பை இந்த செஷன் முடியும் பொழுது உங்களோட இன்ஸ்டியூஷனில் ரேடியேஷனில் என்னெல்லாம் நடத்துனாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். வெறும் ரேடியேஷன் ஒரு வார்த்தை தான் சிலபஸில் இருக்குது. அதில் உள்ளார கிட்டத்தட்ட நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இருக்குது, வெயின்ஸ்லாம் இருக்குது, வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம், ஸ்டீஃபன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் சம் கேட்குறது ஸ்டீஃபன்ஸ்லேயும் வெயின்ஸ்லேயும் தான் கேட்குறாங்க. அதில் வந்து ப்ரிஸ்கிரைப்டாக எதுவுமே இதுதான் நடத்தணும் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லலை. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். நீங்கள் அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள். நான் வெயின்ஸ் முடிச்சிடறேன். அடுத்தது வெயின்ஸ்லா. நம்ம அந்த தனித்தனி லாவாக பார்க்குறதுனால இதை டீட்டெயில்டாக என்னால் பேச முடியல. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலேருந்து தான் இது வரும். அதுக்கு முன்னாடி நம்ம நடத்தாதனால டேரெக்டாக வெயின்ஸ்லானா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. இப்போ வேவ் லென்த்து லாம்டா, லாம்டாவும் டெம்பரேச்சரும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல். டெம்பரேச்சர் அதிகமாக வேவ் லென்த்து குறையும், அவ்வளோதான். ஸோ லாம்டா ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் பை டெம்பரேச்சர். இந்த பியோட பேர் தான் வெயின்ஸ் கான்ஸ்டன்ட். பியோட பேர் தான் வெயின்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ஒரு பிக்கான வேல்யூ சொல்லணும். 0.288 சென்டிமீட்டர் கெல்வின். எஸ்ஐ யூனிட்டாக வரும்பொழுது மீட்டர் கெல்வின். ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். 0.288 சென்டிமீட்டர் கெல்வின். இதுதான் வெயின்ஸ்லா. வெயின்ஸ்லான்றது வேவ் லென்த் ஆஃப் ரேடியேஷனும் டெம்பரேச்சரும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும். வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரணும். உனக்கு புரியுதா? ஸோ ரெட்லேருந்து கீழே இறங்கும், அதுலேருந்து கீழே இறங்கும், லாஸ்ட்டாக வயலட்டுக்கு வந்துடும். இன்னும் டெம்பரேச்சர் அதிகமானால் அதுக்கு கீழே வந்துடும். ரைட்டா? ஸோ இதிலேருந்து சம்ம எப்படி சார் கேட்பாங்க? T1 டெம்பரேச்சரோட வேவ் லென்த் லாம்டா 1 இருந்தால் T2 டெம்பரேச்சரோட வேவ் லென்த் என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ இங்கேருந்து லாம்டா 2/λ1 ஈக்குவல் டு T1/T2. சரியாக எழுதுறேன்னா இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். பாருங்கள், தெரியாமல் மேலே 1 2ன்னு போட்டுறக்கூடாது இல்லை. லாம்டா 2/λ1 ஈக்குவல் டு T1/T2 இன்வர்ஸாக இருக்கணும். இதையும் நீங்கள் கெல்வினில் மாற்றி தான் சம்ம போடணும். ரைட்டா? ரேஷியோ கேட்கலாம், இல்லைனா லாம்டா 2 மட்டும் தனியாக கேட்கலாம். ரைட்? ஸோ ரெண்டு விஷயத்தை மட்டும் ரேடியேஷனில் நல்லா கற்றுக்கோ. E/A into T equal to sigma T power 4, lambda equal to B/T. இது வெயின்ஸ்லா, இது ஸ்டீஃபன்ஸ்லா. இது நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரல, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் லேஸாக ஃபார்முலா மட்டும் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இது டீட்டெயில்டாக பேசணுன்னா நம்ம கேட்டுட்டு அதை பேசிக்கலாம். ரைட்டா? ஸோ ரேடியேஷன் பேசி முடிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்தது இங்கே பாருங்களேன். கையில் ஒரு ரஃப் நோட்டு பக்கத்தில் சும்மா ஒரு ரஃப் பேப்பர் அது மாதிரி எதாவது எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு நோட்டோ இல்லைனா ஒரு பேப்பரோ. முன்னாடி சால்வ் பண்ண சம்மெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ சம் நம்பர் 34 இருந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. சம் எப்படி போடணும்னு கற்றுக் கொடுக்குறேன். பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ, சூப்பராக சால்வ் பண்ணணும். என்னெல்லாம் சொல்கிறனோ டக்கு டக்குன்னு காதில் வாங்கிக்கணும். எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு ஒழுங்காக பார்த்துக்கோ. சம் நம்பர் 34 டேட்டா எடுங்க. படி, நீயே படிச்சுட்டு 34 டேட்டா எடு. The ratio of coefficient of thermal conductivity, the ratio of coefficient of thermal conductivity of two different material 5:3. இது எப்படி பா எடுப்பீங்க? thermal conductivity என்ன சொல்லி கொடுத்தேன்? K1/K2 K1/K2 5/3. thermal resistance of rods are same area of those materials same. ரெசிஸ்டன்ஸும் சேமா, ஏரியாவும் சேமா. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் லென்த் கேட்குறாங்க. கொஷினை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆன்சர் என்னவா இருக்கும்? 5:3. அதே 5:3 தான். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஏன் 5:3? K is directly proportional to L/A. அவ்வளோதான். K is directly proportional to L/A. இங்கே பாருங்களேன், R = L/KAன்னு கற்றுக் கொடுத்தேன். ரெசிஸ்டன்ஸ் சேமா, ஏரியா சேம். அப்போ K is proportional to L. அவன் தான் தெளிவாக சொல்லியிருக்கான். ரெசிஸ்டன்ஸ் சேமு, ஏரியா சேமுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ R அடிச்சிடணும், ஏ அடிச்சிடணும். இந்த K இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா K is proportional to L. எனக்கு தேவை L1/L2 ரேஷியோ வேணும். அப்போ இது K1/K2 அப்படியே வந்துடும். அப்போது K1/K2 5/3னா L1/L2வும் 5/3 தான். ரைட்டாப்பா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? சம் நம்பர் 34 ஒழுங்காக படித்து ஒழுங்காக சால்வ் பண்ண கற்றுக்கோ. அடுத்தது சம் நம்பர் 35 போய்டுமா? இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாடல். இங்கே பாருங்க, ரேட் ஆஃப் ஹீட்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? ஸ்க்ரீன் தெரியுதா? இல்ல சார். பிளாக்காக இருக்குல்ல, ஒரே நிமிஷம். சாரி ஒரு நிமிஷம். இப்போ தெரியும் பாருங்க. ரைட். ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? யாராவது செல்லு கிளியர் தானே? ரைட் பா. ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அதாவது dQ/dt வந்து Q1. dQ/dt Q1. டெம்பரேச்சர் ஆஃப் எண்ட்ஸ் ஆஃப் ராட் T1 and T2. அப்போ dt வந்து T1 and T2. ஆல் லீனியர் டைமென்ஷன் ஆஃப் த ராட் பிகம்ஸ் டபுள். எல்லா லீனியர் டைமென்ஷன் அப்படின்னா என்னங்க சார்? லென்த்தாக இருந்தால் 2L, ரேடியஸாக இருந்தால் 2R. இந்த லைன் உங்களுக்கு புரியுதா? ஆல் லீனியர் டைமென்ஷன் ஆஃப் அ ராட் பிகம்ஸ் டபுள். அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கான், dt சேமாக இருக்கான். அப்போது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு Q2 என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு Q2 ஃபார்முலா எழுதுங்க. dQ/dt = KA dt/dx. சரிதானா? இதில் எதெல்லாம் சேமோ அதை நம்ம அடிச்சிடலாம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சேமு, ரைட். அதுக்கப்புறமா K சேம், ஏன்னா ஒரே மெட்டீரியல்.
இந்த dq பை dtயை தான் அவங்க க்யூன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ q1 ஈக்குவல் டு இந்த ஏக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயரு, இந்த dxக்கு பதிலாக எல்லுன்னு எழுதலாமா? உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருச்சா? சிலிண்ட்ரிக்கல் ராட், சிலிண்ட்ரிக்கல் ராட். ஸோ அந்த ஒரு சைடு ஏரியா மட்டும் பை ஆர் ஸ்கொயர், பையும் கான்ஸ்டண்ட்டா. அவங்க கேட்டிருக்கிறது Q2 கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி எழுதணும் இந்த சம்ம? Q2 பை Q1 ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் பை L2. ஏன்னா மேலே Q2 இருக்கிறதுனால R2 ஸ்கொயர் பை L2, அப்படியே L1 பை R1 ஸ்கொயர். சரிதானா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா L1 வந்து L தான், R1 வந்து R தான், L2 2ஆக மாறிடுது, R2 2 டைம்ஸாக மாறிடுது. அப்போது சால்வ் பண்ணுங்கள். இந்த R2க்கு பதிலாக 2R, அப்போ 4R ஸ்கொயரு. L2க்கு பதிலாக 2L, இந்த Lக்கு பதிலாக L, இந்த Rக்கு பதிலாக R ஸ்கொயரு. ஒரு Lக்கு ஒரு L போய் சேர்ந்துருச்சு, ஒரு R ஸ்கொயருக்கு ஒரு R போய் சேர்ந்துருச்சு, ஒரு 2க்கு ஒரு 2 போயிடுச்சுன்னா Q2 பை Q1 ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் Q2 ஈக்குவல் டு 2Q1 ரைட்டாக இருக்கும். என்ன ஆப்ஷனாக இருக்கும்? ஆப்ஷன் 2ஆக பாருங்கள். யாருக்கான சம் புரியலையா? திரும்ப சொல்லணுமா? ஆமாண்ணா எஸ் சொல்லு. மற்றவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களா? நினைக்காது. இது உன்னோட செஷன் தானே, புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. ரைட் பை. சம் நம்பர் 35 இந்த பேஜில் போட்டு காமிக்கிறேன். கவனி. சம் நம்பர் 35 பையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த dq பை dtயை க்யூன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை நம்ம க்யூன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இதுக்கு ஃபார்முலா எழுதுங்க. KA dt by dx. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே மெட்டீரியல், அப்போ K சேமு, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சேமு, ஆல் லீனியர் டைமென்ஷன் ஆர் டபுள்டு, எல்லா லீனியர் டைமென்ஷனும் டபுள் ஆகுது. அப்போது R1 R தான், L1 L தான், இந்த R2 வந்து டபுள் ஆகுது, இந்த L2 வந்து 2L ஆகுது. அப்போது இங்கே பாருங்கள், இதை Q1ன்னு எடுத்துக்குவா. Q1 வேணும்னா இந்த ஏக்குள்ளார பைஆர் ஸ்கொயர் இருக்குது, பையை விட்டுருங்க, R1 ஸ்கொயரு, இந்த லென்த்தை நான் Lன்னு எடுத்துக்கிறேன். இது 1. Q2வும் R2 ஸ்கொயர் பை L2. யாரை தேடி போயிட்டுருக்கேன்? Q2வை தேடி போயிட்டுருக்கேன். அப்போ Q2 வேணும்னா இந்த R2 ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 4R ஸ்கொயர். ரைட்டா? இந்த L2 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 2L. இந்த 4ஐயும் 2ஐயும் அடித்தா 2, அப்போ 2R ஸ்கொயர் பை L தானே, கரெக்டா? அப்போ இந்த R ஸ்கொயர் L பை L என்னென்னு எடுத்துக்கலாம்? Q1ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா உனக்கு தான் தெரியுது இல்லை, R1 வந்து R, L1 வந்து L. அப்போது இது R1 ஸ்கொயர் L1 எடுத்துக்கிட்டா கூட 2R ஸ்கொயர் பை L, தட் இஸ் 2Q1. நீ ரேஷியோ எடுத்தும் போடலாம். Q2 பை Q1 எடுத்தால் அப்படியே சால்வ் பண்ணி போட்டுடலாம். இல்லை நீங்கள் Q2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த R ஸ்கொயர் பை Lக்கு பதிலாக ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கோம்? Q1. அப்போ 2Q1, Q2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் Q1. அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். அவனுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ரைட். அடுத்த வாங்க, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க பார்க்க. பஸ் அம்மா ஏதாவது டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை, குழந்தை அப்படியே ரொம்ப ஈஸியாக ஓடியாந்துடும். பட் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது எனக்கு இனிமேல் கைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் கேட்குறேன், அது என்ன டேட்டான்னு சொல்லுங்கள், யார் வேணாலும் சொல்லுங்கள். 4000 ஜூல் பெர் செகண்ட். இது யார்? இது Q by T. ரொம்ப அழகாக சொன்னீங்க. Q by dt 4000 ஜூல் பெர் செகண்ட். ஓகே. டு பி பாஸ்டு த்ரூ எ காப்பர் ராட் ஆஃப் லென்த்து 10 சென்டிமீட்டர். சார் அதில் லென்த்துன்னு டேரெக்டாக கொடுத்துருக்கு, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். 10⁻². சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கேன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. 100 × 10⁻². ஸ்கொயருன்றதுனால -4. உங்களால் உணர முடியுதா? சென்டிமீட்டருக்கு -2, சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு -4. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் K 400. The two ends of this rod must be kept at temperature difference. யாராவது சொல்லுங்க, என்ன கேள்வி நம்மளோடது? எதுக்கு நான் கொஸ்டின் மார்க் போடணும்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சிம்பிளா சொல்லுங்க.
சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதுதான்ப்பா, அது எழுத்து வடிவமாக சொல்லுங்கண்ணே, சிம்பிளாக சொல்லுங்கன்னு கேட்குறேன். டிஎக்ஸா டிடியா அந்த மாதிரி? T2 minus T1. அவ்வளோதான், T2 மைனஸ் T1 இல்லை டிடி கேட்குறாங்க. டிக்யூ பை டிடி இருக்குது, எல் இருக்குது, ஏ இருக்குது, கே இருக்குது, டிடி கேட்குறாங்க. டக்குன்னு சொல்லுங்கள், என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? Q by dt equal to K of கே A ஏ டிடி பை dt by dx. அவ்வளோதான் பை. இதுக்கப்புறம் இது உங்களோட வேலை, சால்வ் பண்ணிக்கிறியா? டிக்யூ பை டிடி வந்து 4000 ஈக்குவல் டு கேவோடது ஒரு 400, ஏவோடது ஒரு 100 × 10⁻⁻4. அப்போ 1 × 10⁻⁻2ன்னு எடுத்துக்குவா. ஏன்னா 100 × 10⁻⁻4 ஒரு 2 அடிச்சிடுறேன், அப்போ -2 ஆகிடுது. டிடி எனக்கு தெரியாது, கீழே டிஎக்ஸ் தான் லென்த்து, 10 × 10⁻⁻2 ரைட்டா. ஒரு -2க்கு ஒரு -2, ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர், இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர், இந்த 4க்கு இந்த 4. ஆன்சர் 100 பாருங்கள். கற்றுக்கிட்டிங்களா? அவ்வளோதான். அப்படியே சம் பெருசாக இருக்கும், டேட்டாவை கரெக்டாக எடுத்துடணும், எந்த ஃபார்முலா போடணும்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. நல்லா கற்றுக்கிட்டல. இதில் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா இது ரேஷியோ சம்மாக இருந்தால் கஷ்டப்படுவீங்க. இது டேரெக்டாக டேட்டா எடுக்கிறீங்க, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சம் நம்பர் 36 இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ரைட்? அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 37. 2 மாடல் இருக்குது, நான் 2 மாடலும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உனக்கு எது பிடிக்குதோ அது ஜாலியாக போட்டுக்கோங்க. 37 பாருங்க. அதுக்கு முன்னாடி ஜங்ஷன் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதுக்கான ஃபார்முலா யாராவது சொல்லு. சொல்லுங்கப்பா, ஜங்ஷன் டெம்பரேச்சர் ஃபார்முலா நேற்று என்ன கற்றுக் கொடுத்தேன்? மெயின் ஃபார்முலா T is equals to K1 by L1 into T1 plus K2 by L2 into T2 divided by K1 plus L1 plus K2 by L2. அவ்வளோதான்பா. K1 by L1 plus K2 by L2 பை. இங்கே 2 பேர் தான் இருக்காங்க, அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கூட போதும், ரைட்டா? 3 பேர் இருந்தால் தான் 3 எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இது ஒரு மெத்தட், இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம 2 மெத்தடும் சொல்லித்தரேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ சால்வ் பண்ணிக்கோ. முதல்ல டேட்டா எடுங்க. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் Kc 9 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல் Ks. இந்த மாதிரி டேட்டா எடுக்க தெரியுதில்ல உனக்கு. தெர்மல் கண்டக்டிவிட்டினா கேசர், காப்பரோடது Kc, அது வந்து 9 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீலாக இருக்கான். அப்போ Kc ஈக்குவல் டு 9 டைம்ஸ் ஆஃப் Ks, ரைட்டா? In the composite cylindrical bar shown in the figure, what will be the temperature at the junction? நமக்கு கேள்வி புரிஞ்சிருச்சு. அவங்க ஜங்ஷன் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க, T கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வைஸும் போடலாம், இல்லை இது சீரீஸ் காம்பினேஷனா? யாராவது சொல்லுங்கள். சீரீஸ் காம்பினேஷனில் யாரோ ஒருத்தவங்க சேம்னு சொல்லி கொடுத்தேன், யார் அது? Area of cross section. இல்லைம்மா, சீரீஸ் காம்பினேஷனில் ரொம்ப முக்கியமான வருது. நல்லா சொல்லுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். இன் சீரீஸ் காம்பினேஷன் யார் சேமு? டெம்பரேச்சர். டேய், இன்னும் நல்லா சொல்லுங்க. ஹீட் கரண்ட் பா, ஹீட்டுன்னு சொல்லக்கூடாதுமா இந்த இடத்துல. ஹீட்டுனா அந்த இடத்துல நிற்கிறது, ஃப்ளோ ஆகிறது ஹீட் கரண்ட்டு. அப்போ H1 ஈக்குவல் டு H2, ரைட்டா? 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லை H1 ஈக்குவல் டு H2 வச்சு சால்வ் பண்ணலாம். நான் முதல்ல H1 ஈக்குவல் டு H2 வச்சு சால்வ் பண்ணுறேன். H1க்கு பதிலாக KA dt by dx, H2க்கு பதிலாக KA dt by dx, சரியா? இந்த சைடு ஃபுல்லாக காப்பர்னு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஃபுல்லாக காப்பர், ரைட் ஃபுல்லாக ஸ்டீலு. இது காப்பர், இது ஸ்டீலு, சரிதானா? ஏரியா சேமு, ரைட்? ஏரியா சேமு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த்து மட்டும் மாறுது. இந்த காப்பரோட லென்த்து 18 சென்டிமீட்டர், ஸ்டீலோடது 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த Kc இருக்குல்ல, 9 டைம்ஸ் ஆஃப் Ks. இந்த dt வேணும்னா இந்த இடம் 100 மைனஸ் T ஜங்ஷன் டெம்பரேச்சர். அப்போ இந்த இடம் T தானே. நான் என்ன சொன்னேன் நேற்று? T1 மைனஸ் Tன்னு சொல்லி கொடுத்தேன். T1 இந்த இடம் எவ்வளோ? 100 மைனஸ் T. லென்த் எவ்வளோ? 18 சென்டிமீட்டர்.
சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற வேண்டாம், ஏன்னா இங்கேயும் சென்டிமீட்டர் தான் இருக்குது, இங்கேயும் சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வெறும் கேஎஸ், இங்கே இருக்கிறது டி, இங்கே இருக்கிறது 0. அப்போ டி மைனஸ் 0 உங்களால் உணர முடியுதா? டி மைனஸ் 0 பை 6 சென்டிமீட்டர். பை இங்கே பாருங்களேன், மீட்டராக மாற்றினாலும் தப்பு இல்லை. இந்த சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டரும் கேன்சல் பண்ணிக்கலான்றதுனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இந்த கேஸும் இந்த கேஸும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ இங்கே 9 9 2 9 18, 1 2 2 6, ரைட்டா? இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது t/3, இங்கே 100 மைனஸ் டி. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 300 மைனஸ் 3t ஈக்குவல் டு டி. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 300 ஈக்குவல் டு 4t. t ஈக்குவல் டு 300/4. 1 நாங்கள் 7 நாங்கள் 28, 75 டிகிரி. கரெக்டாக? இது ஆக்சுவலாக ஃபார்முலா வச்சு, இது கான்செப்ட் வச்சு போகிறது. 2 ராடு இந்த மாதிரி ஜங்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. லென்த்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சம் பாருங்கள், வேறு வேறு லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ h1 = h2 வச்சு சால்வ் பண்ணலாம், ரைட்டா? அடுத்தது சரி, இதே ஆன்சர் நம்ம ஃபார்முலாவில் வருமா? நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். நோட் எடு, பக்கத்தில் பேப்பர் எடு, இந்த ஃபார்முலா எழுது. எல்லாரும் இந்த வேலையை ஒழுங்காக செய்யுங்க, அப்போ தான் கற்றுக்க முடியும். சும்மா ஏனோ தானோன்னு உட்காந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா எழுது. ஃபார்முலா எழுதுனியா? இந்த K1 இருக்குல்ல, காப்பர்னு வச்சுக்கோங்க. K2 இருக்குல்ல, ஸ்டீலுன்னு வச்சுக்கோங்க. T1 100ன்னு வச்சுக்கோங்க. L1 80ன்னு வச்சுக்கோங்க. L2 6ன்னு வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணுங்க. K1 = 9 times of K2 இப்படி கூட வச்சுக்கோ. சால்வ் பண்ணி அதே 75 வருதான்னு சொல்லு. வரலன்னா நான் போட்டு காமிக்கிறேன். உன்னோட நேரம் வெறும் 30 செகண்ட் மட்டும் தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய். வந்துருச்சா? சீக்கிரம். ஏய், கிடச்சிட்டா இல்லையா? என்னாச்சு உங்களுக்கு? 50K2 8K2/12. ஸோ 2 8 3 12. ஸோ வந்துருச்சேப்பா 150/2 75. இதுக்கு அவ்வளோ நேரம் உங்களுக்கு? பா யாருக்காவது கிடச்சிதா? பதில் சொல்லு. எஸ் சார். மற்றவங்க சும்மா ஏனோ தானே சொல்லாத, நேர்மையாக சொல்லு. வந்ததுன்னா வந்தது, வரலன்னா வரல. எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்படியே போட பார்த்துக்கோ. பாருங்கப்பா, இந்த K1க்கு பதிலாக 9K2, K1க்கு பதிலாக 9K2, L1க்கு பதிலாக 18, T1க்கு பதிலாக 100. ஏன் சார் பக்கத்தில் இங்கே 0 போட்டிங்க? T2 0 தானே, இந்த லாஸ்ட்டு 0 தானே, அதனால் 0. K1க்கு பதிலாக மறுபடியும் 9K2 கீழே 18, K2/6. அவ்வளோதானே. சால்வ் பண்ணிங்கன்னா 150/2 வரும், 75 டிகிரின்னு வந்துடும். உன்னோட விருப்பம். ஜங்ஷன் டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோ. h1 = h2 வச்சு போடுறதா இருந்தால் அதை வச்சு போட்டுக்கோ. இல்லை நம்ம ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறதா இருந்தால் ஃபார்முலா சால்வ் பண்ணிக்கோ. இதில் முக்கியமான விஷயம், இங்கே லென்த்து மாறி இருக்குன்றதுனால தான் பெருசாக இருக்குது ஃபார்முலா. K1/L1 × T1, K2/L2 × T2. லென்த்து சேமாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லை. K1 T1 + K2 T2/K1 + K2 நேற்று சொல்லி கொடுத்தது தான். லென்த்து சேமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே லென்த்து மாறி மாறி இருக்கிறது தான் இங்கே ஃபுல்லாக பெரிய ஃபார்முலா மாதிரி போட வேண்டியதாகிடுச்சு.
சம் நம்பர் 37 எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 38 பாருங்க. இந்த சம்மில் சின்னதாக ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. இது என்ன காம்பினேஷன்னு முதல்ல நம்ம சொல்லணும். என்ன சார் காம்பினேஷன்? சம் நம்பர் 38 நல்லா கற்றுக்குங்க. த ஃபிகர் ஷோஸ் த ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் காம்போசிட் ஸ்லாப். ஒவ்வொன்றும் ஒரு ஸ்லாப் கண்டெய்னிங் 4 layers ஆஃப் 2 மெட்டீரியல்ஸ். 2 மெட்டீரியல்ஸ்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒன்று கே, இன்னொன்று கே. உங்களுக்கு தெரியுமா மெட்டீரியல் சேமாக இருந்தால் கே மாறாது. இந்த வார்த்தையை கால் வாங்க. மெட்டீரியல் சேமாக இருந்தால் கே மாறாது. அப்போ இங்கே 2 மெட்டீரியல் இருக்கான். அப்போது ஒரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கே, இன்னொரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 2K அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். நான் ஒரு வார்த்தை சொன்னல, எந்த கொஷினாக இருந்தாலும் இந்த வார்த்தை தான் இருக்கும். அது பெருசாக நீங்கள் கண்டுக்கிட்டு அதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்காது. இந்த லெசனில் இருக்கிற எல்லா கொஷின்லையும் அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அது ஒன்று பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. சம் போகிறதுக்கு அது எதுக்கும் தேவையில்லை. ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அவ்வளோதான். அதாவது அந்த டைம்குள்ளார அது மேக்ஸிமம் போயிடுச்சு, அவ்வளோதான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இந்த மைனஸு ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸு. இது என்னப்பா காம்பினேஷனு? சும்மா சொல்லுங்கள். ப்ளஸ்லேருந்து மைனஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு, ப்ளஸ்லேருந்து மைனஸ். இது என்ன காம்பினேஷனு? சீரியஸாக பேரலா? என்னாச்சு உங்களுக்கு இன்றைக்கி? நல்லா தானே பதில் சொல்லுவீங்க. இங்கேயும் ப்ளஸ்ஸு, இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸோட ப்ளஸ்ஸு மைனஸோட மைனஸ் கனெக்ட் ஆனால் என்ன காம்பினேஷனு? ஒரு முடிவோடு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாய தரங்க. என்ன காம்பினேஷனு? 2 சைடும் ஒரே சைனு, இந்த 2 சைடும் ஒரே சைனு. உனக்கு ஞாபகமே இல்லையா? இப்படி இருந்தால் அது பேரலல்னு உனக்கு தெரியாதா? இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் ஃபுல்லாக மைனஸு. கெப்பாசிட்டரில் அப்படி தானே படிச்சிங்க. ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு, ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. உன்னோட ரைட் ஹேண்டு, உன்னோட லெஃப்ட் ஹேண்டு, அடுத்தவங்களோட ரைட் ஹேண்டு, அவங்களோட லெஃப்ட் ஹேண்டு, அடுத்தவங்களோட ரைட் ஹேண்டு. அப்போ எப்படி இருக்கு? நீங்கள் வரிசையில் ஆர்டராக தானே நிற்கிறீங்க. அப்படின்னா அது சீரிஸ் காம்பினேஷன் தானே. அப்போ இங்கே இருக்கிறது சீரிஸ் காம்பினேஷன். 20, 10, தீட்டா -5 -10. அப்போ இதை பார்த்ததும் கண்டுபிடிச்சிருங்க. ஸ்லாபை இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஹீட் கரண்ட் சேம்னு சொல்லி கொடுத்தேன். H1 = H2 = H3 = H4. 4 வரணும். இங்கே 4 ஸ்லாப் இருக்குது. ஆனால் அவங்க தீட்டா தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம 3வது ஸ்லாபும் 4வது ஸ்லாபுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. H1 ஃபார்முலா எழுதுங்க. KA dt/dx, KA dt/dx. உங்களால் உணர முடியுதா? ஃபஸ்ட்டு K எல்லாத்தோட ஏரியா சேமு. எல்லாத்தோட ஏரியா சேம். அவங்க ஏரியாவை பற்றி எதுவுமே சொல்லலைனாலே ஏரியா சேம் தான். டிடியில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது 20, ரெண்டாவது இருக்கிறது 10. உனக்கு நல்லா தெரியும் தானே? T1 - T T1 - T அங்கே தெளிவாக தெரியுது. இங்கே 20, இங்கே 10. பை லென்த்து எல்லாமே ஒரே இன்டர்ஃபேஸ் இருக்கிற மெட்டீரியல். அப்போ இதுவும் எல்லு தான், இதுவும் எல்லு தான், இதுவும் எல்லு தான், இதுவும் எல்லு தான். அப்போ இங்கே எல்லுன்னு எடுத்துக்குவா. அடுத்தது இந்த கேக்கு பதிலாக 2K, இவனோடது 2K. DT 10 - தீட்டா, 10 - தீட்டா, அந்த லென்த்தும் எல்லு தான். இந்த எல்லும் போய் சேர்ந்துருச்சு. 20 - 10, 10K = 20K -2K தீட்டா. கரெக்டாக? எல்லாத்துலேயும் கே காமனாக இருக்கிறதுனால அடிச்சு தூக்கி வெளில போட்டுருங்க. அப்போது 10 = 20 - 2 தீட்டா, 2 தீட்டா = 10. கரெக்ட் தானே? 2 தீட்டா இந்த பக்கம் வந்துடும், 10 அந்த பக்கம் வந்துடும். அப்போ தீட்டா = 5 டிகிரி சென்டிகிரேட். இந்த தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல 5 டிகிரி இருந்தால் ரைட்டு. ரைட்டா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்களேன். இதுவும் ஜங்ஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இதில் நம்மளால் ஃபார்முலா வச்சு போட முடியாது. டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். அப்போ H1 = H2, ஹீட் கரண்ட் சேமு. இது முக்கியமாக சீரீஸ்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட திறமை. இந்த மாதிரி ஸ்லாபை இப்படி அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா, உங்கள் டயக்ராமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அது சீரீஸ் காம்பினேஷன். சீரீஸ் காம்பினேஷனில் ஹீட் கரண்ட் சேமாக இருக்கும்.
நீ பாரு, அவங்க லாஸ்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும், H1 ஈக்குவல் டு H2 ஈக்குவல் டு H3 ஈக்குவல் டு H4 வரைக்கும் போகணும். நடுவில் ஒரு டெம்பரேச்சர் தீட்டா. அப்போ இதுக்கு H1 H2 மட்டுமே வச்சு போட்டுடலாம், இல்லைன்னா H3 H4 வச்சு கூட போடலாம். எப்படி போடுவீங்க? H3 ஈக்குவல் டு H4, தீட்டா மைனஸ் ஆஃப் -5, அந்த பக்கத்தில் -5 + 10. தெரியுதா உனக்கு? அப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். 38வது சம்மை H3 ஈக்குவல் டு H4ன்னு வச்சு ட்ரை பண்ணி பாரு. இதே ஆன்சர் வருதான்றது எனக்கு அப்புறமா சொல்லு. வந்ததுன்னா அது அப்படியே குரூப்பில் போட்டு விடு, இல்லைனா என்கிட்ட அனுப்பிவிடு, நானாக குரூப்பில் போட்டு வரேன். நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது H1 ஈக்குவல் டு H2 வச்சு, H3 ஈக்குவல் டு H4 வச்சு கிளாஸ் முடிஞ்சதும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ. ரைட்டா? 38 சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஒழுங்காக படிச்சுக்கோ. நான் ரொம்ப நேரமாக இந்த சம் தான் தேடிட்டு இருந்தேன். தெர்மல் கண்டக்டிவிட்டினால யார் கொஷின் எடுத்தாலும் இந்த மாதிரி கொஷினை தான் எடுக்கிறாங்க. நீங்கள் வேணால் எடுத்து ப்ரீவியஸ் கொஷின் நல்லா பாருங்கள். பிரமாதமான சம்மு. இதுக்கும் 2 ஐடியா இருக்குது. ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்குறேன். எது பிடிக்குதோ அதை நீ கற்றுக்கோ. 3 ராட்ஸ் மேட் ஆஃப் தி சேம் மெட்டீரியல். இங்கே என்னவோ மறைஞ்சிருக்கு, கண்டுபிடிங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி சேமாக இருக்கும். அவ்வளோதான், தெர்மல் கண்டக்டிவிட்டி சேமாக இருக்கும். கே சேம் முடிச்சு விட்டிங்களா? கே சேம். ஹேவிங் சேம் கிராஸ் செக்ஷன், ஏரியா சேம். ஈச் ராட் இஸ் சேம் லென்த்து, லென்த்தும் சேமு, லென்த்து சேமு, கே சேமு, ஏ சேமு. இந்த சம்ம ரொம்ப ஈஸி. லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் கெப்ட் 0 and 90. இங்கே 90, இங்கே 90. த டெம்பரேச்சர் ஆஃப் த ஜங்ஷன் ஆஃப் 3 ராட். ரைட்டா? பா 2 ட்ரிக் சொன்னோம் இல்லையா? இது ஃபஸ்ட்டு ஒன்று. ஜங்ஷன் டெம்பரேச்சருக்கு எங்களுக்கு ஃபார்முலா தெரியும் சார். K1/L1 × T1, K2/L2 × T2 by K1/L1 + K2/L2 + K3/L3. ஏன்னா இங்கே 3 பேர் இருக்காங்க. K3/L3 × T3. என்னென்ன சொல்லியிருக்காங்க? K சேமு, K ஃபுல்லாக சேமு, L ஃபுல்லாக சேமு. ரைட்டா? அப்போது இந்த கொஷினுக்கு T1 + T2 + T3/3ன்னு போட்டாலே ஆன்சர் வந்துருந்தானே. நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? லென்த்து மட்டும் சேமாக இருந்தால் K1T1 + K2T2 + K3T3/K1 + K2 + K3ன்னு கற்றுக் கொடுத்தேன். தெர்மல் கண்டக்டிவிட்டி, லென்த்து, ஏரியா எல்லாமே சேமாக இருந்தால், 2 இருந்தால் T1 + T2/2, 3 இருந்தால் T1 + T2 + T3/3. சால்வ் பண்ணோடனே கண்டுபிடிச்சிருவீங்க. 180/3 60 டிகிரி. ரைட்டா? ஒன்று இப்படி சால்வ் பண்ணணும். ரைட்? ஃபார்முலா ஒன்றை ஏமாற்றாது, கண்டிப்பாக ஆன்சர் சூப்பராக கிடச்சிரும். ஆனால் நீங்கள் தான் கவனிக்கணும், கே சேமா எல் சேமான்னு கவனிக்கணும். பெரும்பாலான சம்மில் எல் சேமுன்னு தான் கொடுப்பாங்க, கே மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இங்கே ஒரு கேன்னு கொடுப்பாங்க, இங்கே ஒரு 2Kன்னு கொடுப்பாங்க, இங்கே ஒரு 3Kன்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எழுத வேண்டிய ஃபார்முலா K1T1 + K2T2 + K3T3/K1 + K2 + K3. இந்த ஃபார்முலா போடணும். ஒருவேளை கே மாறி இருந்தால், கேவும் எல்லும் சேமாக இருந்தால் எல்லா டெம்பரேச்சரை ஆட் பண்ணி எத்தனை ராடு இருக்கோ அத்தனை ஆள் என்ன பண்ணுறீங்க? டிவைட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சார் வேறு மாதிரி சொன்னீங்களா, அது எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த ட்ரிக்கையும் நல்லா கற்றுக்கோங்க. டயக்ராம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் 0, ஒரு பக்கம் 90, ஒரு பக்கம் 90. ரைட்டா? இந்த பேஜ் பார்த்தாது, நான் அந்த பேஜுக்கு போகிறேன். பஸ் சம் நம்பர் 39ன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சம் வரும்பொழுது இப்படி போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சம் நம்பர் 39 by 0 degree centigrade, 90 degree centigrade, 90 degree centigrade, junction temperature T வேணும். ரைட்டா? இப்போது கிர்ச்சாஃப் லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 12th and repeater. உள்ளே போகிற கரண்ட்டு தான் வெளியில் வரும்னு சொல்லி கொடுத்தேன். the current towards the junction equal to away from the junction. ஜங்ஷனில் கரண்ட்டை சேவ் பண்ண முடியாது. எங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தான் ஹீட் கரண்ட் போகும். அப்போ இந்த ஹீட் கரண்ட் நான் H1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஹீட் கரண்ட்டை H2ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து H3ஆக போயிடும். இந்நேரம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, H2வும் H1ம் சேர்ந்து தான் H3 வருது. கரெக்டாக?
அப்போ H1க்கு ஃபார்முலா சொல்லுங்கள், KA dt by dx. H2க்கு ஃபார்முலா KA dt by dx. H3க்கு ஃபார்முலா KA dt by dx. கேர்ஃபுல்லாக கவனி, இந்த ஒரே சம் கற்றுக்கிட்டால் எல்லா மாடலும் சால்வ் பண்ணிடலாம். அதுலேருந்து K ஏரியா சேமு, dx L சேமு. இந்த dt H1க்கு dt யாராவது சொல்லுங்கள், இப்போ சரியாக சொல்லுங்கள். டேப் ஸ்லோ வச்சுட்டு வா. ஏய் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். dt பா எனக்கு dt வேணும். இந்த இடம் 90, இந்த இடம் t. சொல்லுங்கள். 90 minus t. அவ்வளோதான், 90 மைனஸ் t. இது ஏன் சொல்ல மாட்டீங்க? பா இங்கே ஹை டெம்பரேச்சர் 90, ஜங்ஷன் டெம்பரேச்சர் t. அப்படி இங்கே வாங்க, KA. அதே மாதிரி இங்கே 90, இங்கே t. 90 மைனஸ் t பை L ஈக்குவல் டு KA. இங்கே t இருக்குது, இங்கே 0 இருக்குது. நீங்கள் எந்த பக்கமாக போகிறீங்களோ அந்த டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு இருக்கணும், போகிற இடம் ரெண்டாவது இருக்கணும். இப்போ இங்கே போகிறீங்க, t ஃபஸ்ட்டு இருக்கணும், 0 லாஸ்ட்டாக இருக்கணும், பை L. ரைட்டா? KA by L, KA by L, KA by L காமனாக வெளில எடுத்து அடிச்சு தூக்கி போட்டுருங்க. அப்போது 90 மைனஸ் t, 90 மைனஸ் t ஈக்குவல் டு t. கரெக்டாப்பா? இந்த 180 மைனஸ் 2t ஈக்குவல் டு t. 180 ஈக்குவல் டு 3t, 60 டிகிரி. ஆக்சுவலாக இந்த சம்மை மேனுவலாக இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஹீட் கரண்ட் வச்சு சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேலே ஃபார்முலா போகிறது ரொம்ப ஈஸி. உன்னோட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் தப்பி தவறி தெரியாமல் தப்பு பண்ணிடக்கூடாது. ஹை டெம்பரேச்சர்லேருந்து தான் கரண்ட் போகிற மாதிரி நீங்கள் காமிக்கணும். இப்போ 90 டிகிரியிலேருந்து கரண்ட் போகிற மாதிரி காமிக்கணும், மேலே இருக்கிற 90 டிகிரியிலேருந்து கரண்ட் போகிற மாதிரி காமிக்கணும். ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணி லோ டெம்பரேச்சருக்கு போகிற மாதிரி காமிக்கணும். அப்போ யார் ரெண்டு பேரும் சேர்ந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல கிர்ச்சாஃப்லா 12th பசங்க ரிப்பீட்டர்ஸ், I1 ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 ஈக்குவல் டு I4 ப்ளஸ் I5ன்னு சொல்லி கொடுத்தேன். கரண்ட் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் த ஜங்ஷன். அங்கே எலக்ட்ரிசிட்டி, இங்கே ஹீட் கரண்ட், அவ்வளோதான். ரைட்டா? சம் நம்பர் 39 மாதிரி இருக்கிற எல்லா மாடலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 2லேயும் இந்த மாடல் இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஸோ எவ்வளோ வேகமாக போகிறோமோ அவ்வளோ சம் அதிகமாக சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் அப்படியே கவனமாக காத்துக்கிட்டே வா. 40 பை எனக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணு. கொஷின் நம்பர் 40 உனக்கு தெரியும் அதுக்கான ஆன்சர். ஃபாஸ்ட்டாக சொல்லு. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? Material of the plate. மெட்டீரியல் ஆஃப் த பிளேட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி K வந்து முழுக்க முழுக்க மெட்டீரியல் டிபெண்டன்ஸு. இப்போ தான் நிறைய நேரம் திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கோம். சேம் மெட்டீரியல் அப்படின்னா K சேம்னு சொல்லிட்டு வரேன். K சேமாக இருந்தா மெட்டீரியல் சேமாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? கொஷின் நம்பர் 40 மெட்டீரியல் ஆஃப் த பிளேட். ரைட்டு. அடுத்தது இப்போ நைட் உட்காந்து ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். தென் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். கவனிப்பேன். 41 பாரு. இந்த கொஷின் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு கான்செப்ட்லாம் ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிலிண்ட்ரிக்கல் ராட், இது எல்லாமே ராடா, லென்த் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, வில் கண்டக்ட் மோஸ்ட் ஹீட் when their ends are maintained same steady temperature. இதில் ஏதோ ஒரு ராடு, ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ ஃபோர்த்தோ, ஏதோ ஒரு ராடு அதிகமான ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். லென்த்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சார் இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது? உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம், எலக்ட்ரிசிட்டியில் யார் கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக போகும்? சும்மா சொல்லுங்கள். Resistance. சூப்பராக சொன்னீங்க. R ஈக்குவல் டு V/I. ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் I ஈக்குவல் டு V/R. ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை பே, நீங்கள் உங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்பீட் பிரேக்கர் நிறைய இருக்குது, உன் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பீட் பிரேக்கர். அதனால தான் ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது.
அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இல்லைன்னா நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவ. அப்படின்னா உன்னோட கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது இந்த கொஷினுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா தேடி போகிறது நல்லது. சார் ரெசிஸ்டன்ஸு R = L/KAன்னு கற்றுக் கொடுத்தீங்க. கேவை விட்டுரு, இங்கே எல்லாம் ஒரே மெட்டீரியலாக தான் வச்சுருப்பாங்க. எல்லுக்கும் ஏக்கு தான் பிரச்சனை. ஏல யார் மறைஞ்சிருக்கா? πr². அப்போ r². எந்த காம்பினேஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்களோ அங்கே தான் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். பா யாராவது சொல்லுங்கள், லென்த்து எப்படி இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும், லென்த் எப்படி இருக்கணும்? ஏன் ட்ரை பண்ண கம்மியாக இருக்கணும்? ரேடியஸ் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை தேடுங்க. ஹாப்பியாக படிங்க, ஜாலியாக கற்றுக்குங்க. தெரியலன்னா தெரியல சார், இன்னொரு டைம் கற்றுக்குங்க. ஆப்ஷன் 4 அவ்வளோதான். எல்லாராலையும் இந்த கொஷினை உணர முடியுதா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ராடு மோஸ்ட்டாக ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். உடனே உன் புத்தி எப்படி யோசிக்கணும்? அதிகமாக ஹீட் கண்டக்ட் பண்ணணும்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற ராடு தான் அதிகமாக ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். அப்போ ஆருக்கும் எல்லுக்கும் ரேடியஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு பாருங்கள். R is proportional to L, R is proportional to 1/r². அப்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும்னா லென்த்து கம்மியாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும்னா ரேடியஸ் அதிகமாக இருக்கணும். இந்த 4 ஆப்ஷனை சூஸ் பண்ணும்பொழுது இங்கே லென்த்து 2 அடிபட்டு போச்சு. ஆப்ஷன் 1ஐயும் ஆப்ஷன் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் 1ல் ரேடியஸ் கம்மியாக தான் இருக்குது, ஆப்ஷன் 4ல் ரேடியஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 தான் ரொம்ப சரியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தையும் ரொம்ப நல்லா கற்றுக்க முயற்சி பண்ணணும். ரைட்டா? 42 டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். உனக்கு நல்லா தெரியும்ப, கொஞ்சம் யோசிங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யாருக்கு வேணும்? கண்டக்ஷனுக்கு வேணுமா, ரேடியேஷனுக்கு வேணுமா, கன்வெக்ஷனுக்கு வேணுமா, ஸ்ட்ரிங் ஆஃப் லிக்விடுக்கு வேணுமா? ஸ்ட்ரிங் ஆஃப் லிக்விட் அது நீ பண்ணுறது, ஸ்டிரரிங் ஆஃப் லிக்விட் நீ பண்ணுறது, அதனால் தேவையில்லை. மீதி 3ல் யாராவது சொல்லுங்கள். கன்வெக்ஷன். ஏன் கன்வெக்ஷன்? சார் அதுதான் பார்ட்டிகல் மீடியம் யூஸ் பண்ணி ஹீட். ரொம்ப அழகாக சொன்னடா. வித்தவுட் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகல் கண்டக்ஷன். நல்லா கவனி, கண்டக்ஷனில் பார்ட்டிக்கல் நகரவே இல்லை, நகர்ந்தாதான் நமக்கு கிராவிட்டி அஃபெக்ட். ரேடியேஷனுக்கு எனக்கு எதுவுமே வேணாம். there is no material medium required. கன்வெக்ஷனுக்கு தான் மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிகல் கிரவுண்டுக்கு வரணும், சாரி அந்த பாட்டம் போகணும். அப்போ கண்டிப்பாக அங்கே கிராவிட்டி வேணும். இங்கே ஹீட் ஆகி லைட் ஆன உடனே அது மேலே போகணும். அப்போ பார்ட்டிக்கல் எங்கே நகருதோ அங்கே தான் கிராவிட்டி தேவைப்படுது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ரெக்வயர்ட் ஃபார் கன்வெக்ஷன் ஒன்லி. ரைட்டா? ஸோ அந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. கன்வெக்ஷனில் தான் பார்ட்டிக்கல் நகருது. ரைட் பை 43 என்னவா இருக்கும்? ரேடியேஷன். லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். சார் பட் ஆனால் அது ஏதாவது ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்கா? ஆக்சுவல் லேயர்ஸ். லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் ஹீட்டட் த்ரூ. இப்போ வாட்டர் பாயில் பண்ணுறோம், அதில் வச்சு அதான் சுடுதா, அதுக்கு கொஞ்சம் மேலே வைக்கும்பொழுது அந்த அட்மாஸ்பியர் லைட்டாக உனக்கு ஹீட்டாக தெரில. அது மட்டும் இல்லை, ரேடியேஷன் வரும்பொழுது எல்லா இடத்துலையும் ஒரே டெம்பரேச்சராக தானே இப்போ வந்துட்டுருக்கோம். லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆர் ஹீட்டட் த்ரூ என்னவா இருக்கும்? அப்போது டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் இதோட ஆன்சரும் கன்வெக்ஷன் தான். ரொம்ப பெருசாக போட்டு குழப்பிட்டுக்காது. ரேடியேஷனுக்கு சொல்லுபா. இது மட்டும் சொல்கிறீங்களா திருப்பி? 43 எனக்கு 43 அந்த எதனால் கன்வெக்ஷன் வந்துச்சு? டென்சிட்டி டிஃப்ரென்ஸு. இப்போது வாட்டர் பாயில் பண்ணும்பொழுது இதோட டென்சிட்டி வேறு இருக்கும், மேலே அட்மாஸ்பியரோட டென்சிட்டி வேறு இருக்கும். ஸோ இந்த 2 டென்சிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கிற லேயர் வந்து ஹீட் ஆகிறதுக்கு காரணம்னு சொல்ல வராங்க. அப்போது அதுக்கான காரணம் கன்வெக்ஷனாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே சார். ரைட். இப்போ 44 இது உங்களோட சம்மு. நான் வெயிட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறீங்களா? ஒரே ஒரு சம் எனக்காக அப்படியே ட்ரை பண்ணுங்க பார்க்கும். சரி இதான் சார் இதுக்கு ஆன்சர், இப்படி தான் சார் சால்வ் பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்கும். அப்போ இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்த சம்மெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் புரிஞ்சுப்பேன்ல. சும்மா டேட்டா எடுங்க, ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுப்பேன்.
எக்ஸ்ட்ரானரிசம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர்னு அர்த்தம். ட்ரை பண்ணு. சார் சொல்லுப்பா. சார் லாஸ்ட் ஒன்னுக்கு வந்து ரேடியேஷனுமே போத் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஆனால் அது கன்வெக்ஷன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. ரைட், அதை நான் திரும்ப இன்னொரு டைம் சூப்பராக பண்ணி தரேன்டா உனக்கு. அதில் எனக்குமே அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஒரு டைம் பார்த்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் ஆன்சர் வந்து கண்டிப்பாக கன்வெக்ஷன் தான். ஓகே சார். நம்ம கொஸ்டின் கொஞ்சம் ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கிறாங்க சார். நான் அதே கொஸ்டின் போட்டு பார்த்தேன். ரைட் பா. ஸோ அதை நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கான ரீசனோடு சேர்த்து சொல்கிறேன். பிஃபோர் 11 சொல்லிடுறேன் நான். சார் 8:9. 8:9. 8:9 ரைட் பா. 8:9 ரைட்டு. யாருக்கெல்லாம் 8/9 வருதுன்னு பாருங்கள். 8:9 வருது சார். ரைட், குட் பா. அடுத்தது வருது சார். எக்ஸலண்ட் பா. ரைட், பார்த்துருவோமா? இந்த 8/9 வந்தால் ரைட்டு. சப்போஸ் அப்படி வரலன்னா என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கவனிங்க. லென்த் அண்ட் ரேடியை. லென்த்தோட ரேஷியோ 1/2, ரேடியஸோட ரேஷியோ 2/3. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எண்ட் ஃபார் 2 ராட்ஸ் சேமு. அப்போ டிடியும் சேம், பிரச்சனை இல்லை. அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் பெர் செகண்ட் அதோட ரேஷியோ கேட்குறாங்க. இப்போது இந்த dq/dtயை நான் என்ன பண்ணுறேன், q1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது dq/dt ஈக்குவல் டு ka dt/dx. கேவை விட்டுருங்க, டிடியை விட்டுருங்க. ஏக்குள்ளார πr². அப்போ q1 ஈக்குவல் டு r²/l. உங்களால் உணர முடியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஏக்கு பதிலாக πr², பையை விட்டுருங்க. ஏக்குள்ளார r² இருக்குது, கீழே dxக்கு தான் l. அப்போ இது r1² l1. q2க்கு r2²/l2. ரேஷியோ q1/q2 தான் கேட்குறாங்க. அப்போ q1/q2 வேணும்னா தெரியாமல் எப்போ பார்த்தாலும் நம்ம q2 மேலே போடுவோம், அந்த மாதிரி போட்டுறாதீங்க. இவங்க அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு ஃப்ளோயிங் பெர் செகண்ட் த்ரூ தெம் வில் பி இந்த ரேஷியோ. q1/q2 தான் கேட்குறாங்க. ஆனால் ஆப்ஷனில் 9/8 இல்லை. ஒருவேளை 9/8 இருந்ததுன்னா மாட்டிப்பீங்க. அவங்க q2/q1 கேட்குறாங்களா q1/q2 கேட்குறாங்களான்னு கவனமாக இருக்கணும். அப்போ q1 மேலே இருக்குது r1², கீழே q2 r2². q1க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் l1. அப்போ இங்கே l1 வரணும், மேலே இங்கே l2 வரணும். ரைட்டா? r1²/r2² இன்ட்டு l2/l1. இதுக்கு பதிலாக 4/9 l2/l1 திருப்பி போடுங்க, 2/1. சூப்பராக சொன்னீங்க. 8:9. 4 2s are 8/9 1s are 9. ரைட்டா? சின்ன சின்ன நுணுக்கம் தான்பா உங்களுக்கு இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண வைக்கும். ரைட், அடுத்தது சம் நம்பர் 45 ட்ரை பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் அது புரிஞ்சிச்சா? இந்த நோட் சென்ட் பண்ணி வரேன், அதனால் பிரச்சனை இருக்காது. 45 ட்ரை பண்ணு. 45 ட்ரை பண்ணுவேன். யாரெல்லாம் சேம்னு பாரு. என்ன கண்டிஷன் இருக்கணும்னு கேட்குறாங்க. 2 metal rods 1 and 2 சேம் லென்த்தை காலி பண்ணிடு. சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு டிடியை காலி பண்ணிடு. தெர்மல் கண்டக்டிவிட்டி மாறுது, ஏரியா மாறுது. what is the condition for same rate of heat? h1 equal to h2. same rate of heat போகணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? என்ன ஃபார்முலா? ka dt/dx, ka dt/dx. நீ ட்ரெயின்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா எழுத தேவையில்லை. அப்படியே டேரெக்டாக உனக்கே நல்லா தெரியும். k1க்கு k1, a1க்கு a1. ரைட்டா? லென்த்து சேமு, dx காலி, dt சேமு. அப்போது அவ்வளோதானா? k1 a1 ஈக்குவல் டு k2 a2. ஏதோ பெருசாக போகணும்னு நினச்சேன் சம்மு. ஆப்ஷன் இருக்கா? இதோ இருக்கு பாருங்க. கேவுக்கு பதிலாக k1, ஏக்கு பதிலாக a1, அந்த பக்கம் கேக்கு பதிலாக k2 a2. ரைட்டா?
ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சம்ஸையும் நல்லா கற்றுக்கிறது நல்லது. இந்த ஒரே ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிங்களா அழகா? 46 சம் நம்பர் 46 ட்ரை பண்ணு. சம் நம்பர் 46. சென்டர் ஆஃப் த ராட்னா எங்கே கேட்குறாங்க? யாராவது சொல்லுங்கள். என்ன சென்டிமீட்டரில் கேட்குறாங்க? 10 சென்டிமீட்டர். எக்ஸாக்டாக 10ல் கேட்குறாங்க. ரைட்டா? இது ஒரு ராடு, டோட்டலாக 20 சென்டிமீட்டர். இந்த இடத்துல ஜங்ஷன் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. அப்போ இந்த லென்த்து 10, இந்த லென்த்து 10ன்னு எடுத்துக்கணும். சால்வ் பண்ணுங்க பே. இவ்வளோ நேரமா? நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, t = t1 + t2/2. ஏன் நான் இந்த ஃபார்முலா எடுத்தேன்னு யாராவது சொல்லுங்கள். சார் ராட் சேமாக இருக்குது, லென்த் சேமாக இருக்குது, ஏரியா சேமாக இருக்குது. கே சேமாக இருக்குன்னு சொன்னேன், எல் சேமாக இருக்குது, ஏ சேமாக இருக்குது. அப்போ t1 + t2/2. t1 முன்னாடி இருக்கிறது 100, லாஸ்ட்டாக இருக்கிறது 20. அப்போ 120/2 60. அவ்வளோதானே? ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. இல்லைன்னா h1 = h2 வச்சு சால்வ் பண்ணிக்கோ. KA dt/dx = KA dt/dx. எதெல்லாம் சேமோ அடிச்சு தூக்கி போட்டுரு. இந்த மாதிரி ஜங்ஷன் டெம்பரேச்சர் கேட்குற கொஸ்டினை நீங்கள் கவனமாக யோசிச்சிங்கன்னா உன்னோட வேலை ரொம்ப குறைஞ்சிரும். லென்த் சேமாக இருக்கான்னு பார்த்துரு. K1 T1 + K2 T2/K1 + K2. அதில் K சேமாக இருக்கான்னு பார்த்துரு. T1 + T2 2ஆக இருந்தால் 2, 3ஆக இருந்தால் 3, 4ஆக இருந்தால் 4. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 46 பேசிட்டோம். ரைட் பை. நான் சொல்கிற சம்ம செஷன் முடிஞ்சதுமே ட்ரை பண்ணுங்கள். 47 மார்க் பண்ணிக்கோ. 47 48 சால்வ் பண்ணலாம். 49 டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா அவங்க கேட்குறது dt/dx கேட்குறாங்க. 50 51 தெர்மல் ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன் கேட்குறாங்க. R = L/Ka. இங்கேருந்து ஆரோடது கண்டுபிடிங்க. 52 53 ட்ரை பண்ணு. நான் ஒரு டவுட் சம் விட்டுருக்கேன். அது அட்மாஸ்பியரிக்கோட லேயர் ஹீட் ஆகிறதுக்கு யார் காரணம், அதுக்கான ரீசன் நான் உனக்கு சொல்லணும். அது எனக்கு இன்னும் சரியான கிளாரிட்டி இல்லை. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான். நான் கற்றுக்கிட்டு உனக்கு நைட்குள்ளே அதை நான் சொல்லிடுறேன். 53 ட்ரை பண்ணு. 54 ட்ரை பண்ணு. ஸோ 55 சால்வ் பண்ணலாம். சேம் மெட்டீரியல், லென்த்தோட ரேஷியோ, ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே சம் தான். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் Q1/Q2, அதாவது dQ/dt dQ/dt ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த சம் ஞாபகம் இருக்கா? 56வது சம் 18/6ன்னு ஒரு சம் போட்டோம்ல, அதே மாடல் தான் அது. 56 அப் டு 61 வரைக்கும் இந்த ரிலேட்டட் சம்மை நைட்டுக்குள்ளே உட்காந்து ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிடு. 62ல் ரேடியேஷன் சம்மை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் எல்லாமே கலந்துருக்கும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எல்லாமே இருக்கும். ஈக்குவல் சிக்மா T⁴ வர சம்மு, லாம்டா B/T வரது மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த சம் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். அதை மட்டும் அப்புறமா சால்வ் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஒரே நிமிஷம்.